நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரையும் எதிரியா பார்த்துட்டேன். விடுங்க, குற்ற உணர்ச்சி என்ன விட மாட்டேங்குது. ப்ளீஸ் அத்தை, எல்லாத்தையும் மறந்துடுங்க. எப்படா இருக்க? என்ன நடி, உன் கூட பிறந்த தம்பினா கஷ்ட காலத்துல ஆறுதலா ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன இப்படி ஒதுக்கிட்டீங்களே. இல்லடா, உங்க மகன் பிரகாஷ் நம்ம வீட்டு சொத்தை திருடிட்டான்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறதுனால என் மேல உள்ள கோபத்தால என்ன ஒதுக்கிட்டீங்களே. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? என்னென்ன, என்னோட பெரியவன் நீ. ஒரு ஆம்பளையா எல்லா பிரச்சனையும் நீ தானே சரி பண்ணிருக்கணும். பேண்ட் சட்டை போட்டவெல்லாம் ஆம்பளைனா நானும் ஆம்பளை தான். உழைக்க தெரியாம என்னைக்கு குடும்பத்தோட உன் வீட்டுக்கு வந்தனோ, பொம்பளைங்க திட்டினாலும் கண்டுக்காம அந்த வீட்டு உப்பு தின்ன ஆரம்பிச்சனோ, அன்னிலிருந்து பேருக்கு ஆம்பளையா வாழ்ந்துட்டு இருக்கு. என்னென்ன, நான் கோவத்தை ஏதோ ஒரு வார்த்தை கேட்டா நீ ஏதோ பேசுற. அந்த வீடு உன் வீடு இல்லையா? அந்த சொத்து உன் சொத்து இல்லையான்னு? சரி விடுறா, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? நீ ஏதோ கேட்டதுனால தப்புன்னு நானும் ஏதோ வாய் தவறிட்டேன். அண்ணி, நல்லா இருக்கீங்களா? ரமேஷ், கொஞ்சம் கேபினுக்கு வந்துட்டு போங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். கம் இன். சொல்லுங்க மேடம். பெண்கள் யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் பத்தி எல்லா ஏஜ் குரூப் கிட்டயும் சர்வே எடுக்க சொல்லியிருந்தனே, என்னாச்சு? நம்ம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு மார்னிங் சர்வே ரிப்போர்ட்ஸ் உங்க டேபிள்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன் மேடம். குட். கார்த்திக் உடனே வர சொல்லுங்க. எஸ் மேடம். மே ஐ கம் இன்? கம் இன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஆபீஸ் ரூல்ஸ் படி 11 o'clock டீ கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வரேன். விளையாடுறீங்களா? நம்ம கம்பெனில ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றீங்களா என்ன? What do you think of yourself? I'm a nice guy, unconfident. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உனக்கு. இது வரைக்கும் அப்படி என்ன பெருசா சாதிச்சிட்டேன்னு இவ்ளோ திமிரா இருக்க? என்ன ப்ரூவ் பண்ற மாதிரி எந்த வேலையும் கொடுக்கலையே. ஃபேம் காஸ்மெட்டிக்ஸ் பத்தி தெரியுமா? One of the greatest product of foreign company. அவங்க ப்ராடக்ட்ட இந்தியால லான்ச் பண்ணனும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இந்தியால இருக்கிற ஒரு நல்ல கம்பெனிக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க. அந்த ரைட்ஸை வாங்குறதுக்கு பல கம்பெனிஸ் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஓகே. அந்த ப்ராடக்ட்டுக்காக நம்ம கம்பெனியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே. நீ என்ன நினைக்கிற? நல்ல விஷயம் தான். ஆனா எவனோ ஒருத்தன் உருவாக்குன ப்ராடக்ட்டுக்கு நாம ஏன் ஓடணும்? அதுக்கு பதிலா நாமளே ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமே. புதுசா ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி லான்ச் பண்றது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஃபேம் காஸ்மெட்டிக்ஸ்னா பெண்கள் அவ்வளவு பைத்தியமா இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை கொடுத்து காசாக்குறது தான் புத்திசாலித்தனம். எப்படியாவது அந்த கம்பெனியோட ஃபார்முலா ரைட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாகணும். அதுக்காக அந்த கம்பெனிக்கு ஒரு பிரசன்டேஷன் தரணும். அதை நான் சொல்ற மாதிரி நீ ரெடி பண்ணி கொடு. ரெடி பண்றேன், வித்அவுட் யுவர் அட்வைஸ், என்னுடைய ஓன் இன்புட்ஸோட. உனக்கு காஸ்மெட்டிக்ஸ் பத்தி என்ன தெரியும்? இது லேடிஸ் ப்ராடக்ட். அது ஆண்கள் பார்க்கணும்னு தான யூஸ் பண்றாங்க. வாட் டு யூ மீன்? ஃபேக்ட். இன்ஃபேக்ட் பெண்கள் ஆண்கள் பார்க்கலனா பவுடர் கூட பூசிக்க மாட்டாங்களே. நீ இந்த பிரசன்டேஷனை ரெடி பண்றதுக்கு கரெக்டான ஆள் கிடையாது. போய் வேற வேலையை பாரு. நம்புங்க, பிரசன்டேஷன் சூப்பரா ரெடி பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஏடாகுடமான விஷயம் பிரசன்டேஷன்ல இருந்தா அவ்வளவுதான். உனக்கு மினிமம் பேசிக்கே தெரியாதே. வாட் பேசிக்ஸ்? லிப்ஸ்டிக் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? முதல்ல ஜெம் ஸ்டோன்ஸை கிரஷ் பண்ணி லிப்ஸை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஐ, ஃபிஷ் கை எல்லாம் யூஸ் பண்ணி லிப்ஸ்டிக்கை தயாரிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து குயின் எலிசபெத் காலத்துல தேன் கூட மெழுகையும் சில செடிகள்ல இருக்கிற கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி லிப்ஸ்டிக் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அப்படியே டெவலப் ஆகி இப்போ பெட்ரோலியம், கேஸ்டர் ஆயில் இப்படி யூஸ் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அமெரிக்கன் லிப்ஸ்டிக்ல எல்லாம் பன்னி கொழுப்பு தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான். தட்ஸ் எனஃப். போய் பிரசன்டேஷனை ரெடி பண்ணு. அதுல தெரியும் உன் திறமை என்னன்னு. ஷூ.
இவனை எல்லாம் ஏன் இன்னும் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்? அபி, நீக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கேன். வேண்டாம், கிளம்புன்னு சொல்றல. ஆமா அபி, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போறதா நல்லது. யாரு? ஜோதி. எடுத்து பேசுங்க. ஹலோ. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லையே, ஒண்ணு இல்லையே. இல்லையே, உங்க வாய்ஸ்லயே நீங்க ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னு தெரியுது. எதுவும் இல்ல, லேசா தலைவலிக்குது. உங்களுக்கு இப்பெல்லாம் அடிக்கடி தலைவலி வருது. நம்ம 2 பேரும் போய் டாக்டரை பார்க்கலாம். தேவையில்லை, எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கு ஃபோன் பண்ண? சும்மாதான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. உமா ஆண்டி கிட்ட போனை கொடுங்க. தரேன். ஜோதி உங்ககிட்ட பேசணுமா? சொல்லு ஜோதி. என்ன பண்றீங்க? இல்ல, சும்மா தான் இருக்கேன். வீட்ல தானே? ஆமா, வேற எங்க போவேன்? யாராவது போன் பண்ணாங்களா? யாரு? அதான் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ல, யாராவது போன் பண்ணாங்களான்னு கேட்டேன். யாரும் பண்ணல. அபிராமி ஆண்டி ஏன் இப்படி இருக்காங்க? லேசா தலைவலிக்குதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி, அவங்கள பாத்துக்கோங்க. நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். சரி ஜோதி, பை. ரேவதி, அவ இந்த சூழ்நிலையிலும் எனக்கும் காட்டாம இருக்காளே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ ஒரு காலத்துல என்னை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருந்தா. பிரபு ஒரு சகோதரனா எவ்வளவு நேசிச்சா. ஒரு தடவை அவ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. பிரபுதான் தன்னோட ரத்தத்தை கொடுத்து அவளை காப்பாத்துறாரு. அப்படிப்பட்டவரை கொலை செஞ்சிருப்பாருன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எதிரிய பாக்குறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அபி, ஜோதி வீட்டுக்கு வந்துட போறா. கிளம்புங்க. பாத்துக்கம்மா. வரேம்மா. வரேம்மா. வரேங்க. சரி, வரப்பா. சரிண்ணா. போயிட்டா.
சீக்கிரமா போப்பா. பாத்தியம்மா என் நிலைமைய. இப்படி ஒரு சோதனை என் எதிரிக்க கூட வரக்கூடாது. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். எப்படி சரியாகும்? எதுவுமே சரியில்லையே. ஒன்னா ரெண்டா என்ன சுத்தி எல்லாமே பிரச்சனை தான். கிட்டத்தட்ட 25 வருஷமா நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் ஏன் வாழற, எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. பிரபுக்கு 6 வயசு இருக்கும் போது மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன அம்மாவே இல்லைன்னு பெருக்க ஆரம்பிச்சான். அதுல இருந்து 20 வருஷம் ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்குனதே இல்லை. என் அதிர்ஷ்டமோ ரேவதியோட துரதிர்ஷ்டமோ எனக்கு மருமகளா வந்தா. மனநிலை சரியில்லாத பிரபுவை குணப்படுத்திட்டான். ஆனா அவன் நிம்மதியா சந்தோஷமா இருந்ததே இல்லை. தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை. ரேவதியாலதான் பிரபு என்ன அம்மாவா ஏத்துக்க ஆரம்பிச்சான், நேசிக்க ஆரம்பிச்சான். என்னடா நம்ம வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பாக்குறோமேன்னு நினைச்சு பாக்குறதுக்குள்ள கார்த்திக் கொலை செய்யப்பட்டுட்டான். யாரோ பண்ண சதியில பிரபு சிக்கிட்டான். சாட்சிகளையும் ஆதாரங்களையும் பார்த்து நானும் பிரபு இந்த கொலையை செஞ்சிருப்பான்னு நம்பினேன். அவனுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும்னு எதிரியா நின்ன. பாவம், என் மகன் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். தேவதை என்ன நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. நான் எதையுமே சரியா செஞ்சதில்லை. எல்லா காரியத்தையும் தப்பு தப்பா செஞ்சுட்டேன். கடைசியில என் தப்ப கூட சமயத்துல நான் உணரல. இப்ப பாரு, நான் யாரு? வெளி உலகத்துக்கு அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன். பெரிய பேரு. என்ன பிரயோஜனம்? பெத்த புள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். கட்டின புருஷனுக்கும் மருமகளுக்கும் ஆறுதல் சொல்லி கூட நிற்காம, பெத்த பையனை பார்த்துக்காம தனியா விட்டுட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்க. நான் ஒரு கோழை, கிட்டத்தட்ட ஒரு திருடி மாதிரி ஜோதிக்கு பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க. ஏன் எனக்கு இந்த நிலைமை?
என்னப்பா? பஞ்சர் சார். சரி சீக்கிரம் மாட்டு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் டயரை மாத்து. சாரி சார், ஸ்டெப்னி டயர் ஆல்ரெடி பஞ்சரா இருக்கு, அதை நான் ஒட்டல சார். அறிவு இருக்கா உனக்கு? ஸ்டெப்னியை பஞ்சர் போட்டு வைக்கிறது இல்லையா? என்னாச்சு? சொதப்பிட்டான் அந்த ஆளு. ஜோதி நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வேற கார் எடுத்துட்டு வர சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், வண்டி வீட்ல இருந்து வர லேட் ஆயிடும். ஜோதி வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் சேரணும். ஆட்டோ ஏதாவது இருந்தா புடிங்க, நான் கிளம்புறேன். நீங்க போய் ஆட்டோல? ஆமா, இப்ப கௌரவ குறைச்சல் பாக்குறது தான் முக்கியம். இங்க ஒரு ஆட்டோ கூட காணுமே. ஏன் நின்று இருக்க? பக்கத்துல கடை இருந்தா போய் பஞ்சர் போட்டு போ. சரி சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சார் சார், கொஞ்சம் பஞ்சர் கடையில் ட்ராப் பண்ணுங்க சார். சரி உட்காருப்பா. ஆட்டோ ஆட்டோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா போங்க. ஆட்டோல ஏறு. எப்படி? இந்தாங்க பணம். இந்தாங்க, சீக்கிரமா போப்பா. சீக்கிரமா போங்க. ஆண்டி, தலைவலி எப்படி இருக்கு? போயிடுச்சு. உங்க முகத்தை பார்த்தா இப்பதான் தலைவலி வந்திருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வரவா? வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஆமா, உமா ஆண்டி எங்க? தெரியலையே, நான் இப்பதான் மாடியில இருந்து இறங்கி வரேன். உமா ஆண்டி, உமா ஆண்டி.